10 கடை அடைக்கலான்னு க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தா இங்கே ஒரு ஃபேன்சி கடையில் ஃபயர் ஆகுதுன்னு கேட் க்ளோஸ் பண்ணுறவர் சொன்னார். அப்புறம் போய் பார்த்தா இதாச்சு, ஃபுல்லாக ஃபயர் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ ஃபயர் சர்வீஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தண்ணி பத்தாதனால திருப்பி இன்னும் 2-3 வண்டியெல்லாம் நிறைய வந்து பக்கத்தில் ஃபயர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க, ஃபயர் சர்வீஸ்காரங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி கடைசியில் ஒரு விடிய காத்தால ஒரு 3 மணி ஆகும்போது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம். 9 கடைங்க இந்த மாதிரி ஃபயர் ஆகிருக்கும். 11 கடை பக்கம் இருக்குது. பலசர கடை, துணி கடை, ஃபேன்சி கடை எல்லாமே. வணக்கம். ஏறத்தாழ நேற்று குன்னூர்ல 10:30 மணி அளவில் நடைபெற்ற மார்க்கெட் பகுதியில் தீ விபத்தில் ஏறத்தாழ ஒரு 23 கடைக்கு மேலே பாதிக்கப்பட்டது. அதில் ஒரு 20 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருட்கள் வந்து வியாபாரிகள் மொத்தமாக சேதமடைஞ்சிருச்சு. ஏறத்தாழ துணி கடை, நிறைய ஜுவல்ஸ் கடை, இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா பலசர் கடை அப்படின்னு சொல்லி பல பேர்த்துடைய பாதிப்புகள் ரொம்ப ஏற்பட்டுருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா களப்பணியில் நைட்டு நம்ம கலெக்டர், நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர், எஸ்பி, அதுதான் இருந்து ஃபயர் சர்வீஸு, டிஃபென்ஸு, அது மட்டும் இல்லாமல் சமூக மக்கள் அறக்கட்டளை சார்பில் 3 ஸ்டார் பொதுநல அறக்கட்டளையும், தமிழக வெற்றி கழகத்துடைய இளைஞரணி அமைப்பாளர்கள் அவங்களோட சேர்ந்து நைட்ல இருந்து இப்போ மட்டும் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல நம்மளுடைய கோரிக்கை என்ன இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நஷ்டமடைஞ்ச வியாபாரிகளுக்கும் அந்த பொதுமக்களுக்கும் அவங்களுக்கு என்ன தீர்வு, அரசாங்கத்தினால் என்ன தீர்வு கிடைக்கும்? 20 கோடி ரூபான்றது இன்னைக்கு ஏறத்தால உடனே நம்ம ரெடி பண்ணி புரட்டு போட்டு பழைய இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாது. ஏன்னா அவ்வளவு பொருட்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. 4 நாள்கள்ல வந்து ரம்ஜான் வரக்கூடிய காலத்துல துணி கடையில பாத்தீங்கன்னா அவ்வளோ புது கலெக்ஷன்ஸ் போட்டாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு அதெல்லாம் போச்சு. திரும்பி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும்னா அரசாங்கம் அவங்களுக்கு முடிஞ்ச பாதிப்புல ஏதாவது ஒரு சதவீதத்தை குன்னூர்ல இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு கொடுக்குமாறு தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய அமைப்பாளர், நகர அமைப்பாளர் சார்பாகவும் 3 ஸ்டார் சோசியல் இன்வெஸ்ட் அவங்களோட சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். சங்க சார்பத்தாகவும் இவங்களுக்கு நாங்க என்ன சொல்லிக்கிறோம்னா, வியாபாரிகளுக்கு ப்ரேயர் பண்ணுங்க. முடிஞ்ச மட்டும் அரசாங்கத்துல இருந்து அவங்களுக்கு நிதி உதவிக்காக வேண்டி ஒரு கோரிக்கையா கேட்கிறோம். அவங்களுக்கு அதை பண்ணி கொடுங்க. ஏன்னா நம்ம மக்கள் ரொம்ப அழகான ஒரு சூழலை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி ஒரு அதிர்வு என் வயசுக்கே நான் இப்பதான் முதல் டைம் கேட்கிறேன். இது மட்டும் இது வந்தது இல்லை. இதுக்கு மேலேயும் இதை தவிர்க்காம, இந்த மின்கசிவு ஏற்பட்டது இதுக்கு மேலேயும் எப்படி தவிர்க்கணும், மார்க்கெட் எப்படி நம்ம இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணி கொண்டு போகணுன்றத அரசாங்க சார்பில் இருந்து வச்சு கோரிக்கையா இதை வச்சு கேட்டுக்கிறோம். நம்ம பசங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க பசங்கள்ல இருந்து, ஃபயர் சர்வீஸ்ல இருந்து, இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர், எஸ்பி, இன்ஸ்பெக்டர், காவல்துறை எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஏன்னா நேற்று நைட்ல இருந்து இப்ப மட்டுமே களத்துல இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றி. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்பு ஏற்பட்டா இளைஞர்கள் இருக்கவங்க எல்லாம் முன்னுரிமையா வந்து இந்த மாதிரி வேலைகளை செய்யணும்னு சொல்லி தமிழக வெற்றி கழக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.